சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 71 ஆண்டு கால ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம், ஒழிப்போம். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. திமுக மட்டும் மாறல, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறையல. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர். ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சாதாரண வெற்றி அல்ல, எதிரிகளை எல்லாம் கலங்கடிக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம். இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு 2026 நிச்சயம் தொடரும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? தலைவரை கலைஞருடைய உயிரான உடன்பிறப்புகளே, தனி நபர்கள் தோன்றுவார்கள், மறைவார்கள், கட்சிகள் வரும் போகும். ஆனா தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது. 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சாதாரண வெற்றி அல்ல, எதிரிகளை எல்லாம் கலங்கடிக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம். இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு 2026 நிச்சயம் தொடரும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். நான் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவில ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு. எந்த இயக்கத்திலும் உங்களை மாதிரி கொள்கை உடைய ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, இப்படி கடுமையாக உழைக்க மாட்டாங்க. கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையில நான் பெற்ற பெரும் பேறு. உங்க உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு 2026 தேர்தலையும் நீங்க களப்பணி ஆற்றணும். அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும். வரலாறு படைக்கலாமா? தயாராகிட்டீங்களா? அதுக்காகத்தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று, எல்லா வீடுகளுக்கும் சென்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்துல ஒன்றிணைச்சிருக்கிறோம். 1 கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சாதாரண வெற்றி அல்ல, எதிரிகளை எல்லாம் கலங்கடிக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம். இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு 2026 நிச்சயம் தொடரும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள்? இஸ் வெரி ராங் அங்கிள்.